ஏன்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பங்கிட்ட கேள்றா லபடைக்கப்பால். தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பா இல்லை, உங்கள் ஓத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா? புயல் வந்ததா இல்லையா? வெள்ளம் வந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த, எவளோட ஆடியிருந்த, எவளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். ஒரு இடத்த 10 பேருக்கு விற்கிற புஷி ஆனந்து லாட்ரி சீட்டு விற்றே ஊரை கொள்ளடிச்சு ஒலையில போட்டவனோட மருமகன் இவன் 2 பேரை 2 பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு நாட்டில் நல்லாட்சி தருவேன்னு சொல்கிறானே. கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நான். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில். எவன் வந்தாலும் அது சீமானா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், முதல்ல என்கிட்ட வாங்கடா, என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன். 72வது பிறந்த நாள் என் அன்பு தங்கை ஸ்ரீலேகா பேசுகின்ற போது யார் யாரையெல்லாம் சொன்னார், தூங்கு மூஞ்சி மரத்தை எல்லாம் ஒப்பிட்டு பேசினார். என் அன்பு தங்கையே, உனக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன். டில்லியாலேயே திமுக மயிரை பிடுங்கலைன்னா இந்த கில்லிலாம் எவன் மயிரை பிடுங்குவான்? ஆனாலப்பட்ட இந்திரா காந்தி, எந்த இந்திரா காந்தி? இந்தியாவோடும் சீனாவோடும் போர் புரிந்து வெற்றி கண்ட வீரமங்கை, பாகிஸ்தானோடு போர் புரிந்து புதிதாக ஒரு நாட்டை வங்கதேசம் என்று உருவாக்கி தந்த மங்கை. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி 156 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாட்டுக்கு தலைவியாக இருந்த அன்னை இந்திராவை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து வருத்தம் தெரிவிக்க வைத்த கட்சி திமுகவை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அவன் வந்தான், இவன் வந்தான், எல்லாம் என்ன நினைக்கிறான், நேராக கிளம்புறது, நேராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், 26ல் எலெக்ஷன் நிற்கணும். என்னப்பா 24 ஒரு எலெக்ஷன் இருக்குதே? நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும். இதுக்காடா கட்சி நடத்துகிறோம்? இதுக்கா கட்சி நடத்துகிறோம்? பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா? ஏன்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பங்கிட்ட கேள்றா லபடைக்கப்பால். அங்கே தானே கேட்கணும். உன் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது. சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலேயே பாதியை கட்சி துப்பிட்டு பாதியை சொல்கிற. உங்கள் அப்பனே நீ என்ன சொல்கிற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்ருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பா இல்லை, உங்கள் ஓத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. பேர் இருக்குது, அப்பன் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. 5 வாட்டி முதலமைச்சர், அதனால் அப்பன் பேரை சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்கில் பங்கு வச்சுருந்தார். நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுடா. அப்பன்னு சொல்லி அரியணைக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தாத்தா கலைஞரை. தாத்தா கலைஞர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில். கட்சிக்காக பாடுபட்டார். அவருக்கு மொத 57 சீட்டு எங்கே கொடுத்தாங்க? எங்கே கொடுத்தாங்க? குளித்தலை என்ன மாவட்டம்? வாயமூடு, தெரியலன்னா தப்பாக சொல்லக்கூடாது. திருச்சி மாவட்டம். இப்போ நான் இங்கே இருக்கேம்மா, எனக்கு வீடு தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டையில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன். என்னை கொண்டு வந்து அண்ணா நகரில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா என்னை மயிரா தெரியும் உங்களுக்கு. மேடையில் பேசுகிறேன், திமுககாரன் தெரியும். இருந்தாலும் உன்னோட பழக்க வழக்கம் தெரியும்னா வேணும். அப்படித்தான் அன்றிருந்த திமுக தலைவர் கலைஞரை அழுத்தம் கொடுப்பதற்காக, அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக குளித்தலை மாவட்டம் விட்டு மாவட்டம் கொடுத்தா அங்கே நின்னே அடித்து தூக்கி வந்த ஒரே ஆம்பளை. அதனால் அப்பன் பேரை தாத்தா பேரை அவர் போட்டுக்கிறாரு. உனக்கு தெரிஞ்சால் போட்டுக்கோ, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை அடமொழியாக வேற வேணா சேர்த்துக்கோ, அது வேற. கட்சி ஆரம்பி வா. இப்போ உனக்கு 49 வயசில் அரசியலுக்கு வந்திருக்க.
49. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா? புயல் வந்ததா இல்லையா? வெள்ளம் வந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த, எவளோட ஆடியிருந்த, எவளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? கேட்டால் எங்கள் ஆள் இருக்கார்ல, 72 இயர்ஸ் ஓல்டு, நம்ம சிஎம், அவர் உள்ளே கொண்டு போய் வச்சுடுவார். 10 வருஷம் அவனுக்கு ஒன்றும் என்னை தொடவே இல்லைம்மா. 10 வருஷம் அதிமுகவில் என்னை தொடவே இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த நொண்டிக்காலனை பிடிக்க 200 போலீஸ், 2.5 மாதம் ஜெயில், 64 நாள். 64 நாள் உள்ளே வச்சாலும், என்னை எவனா விலை பேசினாலும் நான் தெளிவாக சொன்னேன். வெளியே வந்து காலையில் 5:30 மணிக்கு முரசொலியில் என்னை சேர்த்துட்டேன்னாரு சின்னவர். முதலமைச்சர் என்னை சேர்க்கலை, என்னை பார்க்கவும் இல்லை, என்னை சேர்க்கவும் இல்லை. நீக்கந்தோடு சரி 8 மாதம் காரி முடிஞ்சுங்க. வந்தேன், மேடை கீடை எதுவும் கிடைக்காம, சேவிங் பண்ணாமல் பரதேச சுற்றின்னு அண்ணன் சின்னவர் தான் கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்தாரு. 5 மணிக்கு பேப்பரை பார்த்தேன், 7 மணிக்கு தந்தி டிவி வந்துட்டான் வீட்டுக்கு, மைக்கை நீட்டினான். மீண்டும் இது போன்று பேசுவீர்களா? அவன். நான் சொன்னேன், தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னா. வீட்டிலேருந்து இது ஆர்ட் நியூஸை பார்த்துருக்காரு தலைவர். பத்தியா திருந்த மாட்டாருன்னு சொன்னேன், கேட்டிங்களா? நான் அவரை பார்க்கவே இல்லை, கோபம். பார்லிமெண்ட்டு தேர்தலுக்கு போயிட்டு வந்து பிடிச்சி கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தினாங்க, என்ன தலைவர் முன்னாடி. நான் அடக்க மாட்டியா? அவர் திருந்த மாட்டியா? வேற என்ன பண்ணுவேன்? முள்ளமா தலைவரை, எனக்கு புள்ள கூட கிடையாது தலைவரை, 2 பொண்ணு தான். இங்கேயே வெட்டிடுங்க, பின்னாடி அறிவாலயத்துக்கு பின்னாடி பொச்சிடுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை அடங்கவோ குறைக்கவோ தயவு செய்து சொல்லாதீங்க தலைவரை. அப்படி சொன்னால் நான் செத்துருவேன். நான் லூஸாங்க? சும்மா கண்டவன்லாம் பேசிட்டு போகிறதுக்கு நான் லூஸா? கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நான். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில். எவன் வந்தாலும், அது சீமானா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், முதல்ல என்கிட்ட வாங்கடா. என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன், இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையான்னு சவால் விட்டனே. ஒரு ஒக்கால ஓடி இது வரைக்கும் என்கிட்ட வந்திருப்பானா? முடியாதுடா. இவன் ஆம்பளையா? யாரா ஆம்பளை? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேரை நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களே, மசரு சொன்னதை செஞ்சான்டா ஆம்பளை. சொன்னதை செஞ்சாரா இல்லையா? அப்போ எங்கே மயிர் பிடுங்க போயிருந்தார் இவர்? அது வேற சொல்கிறாம்மா, சுரண்டல் கும்பலை ஒழிப்பேன். பக்கத்தில் யார் நிற்கிறான் தெரியுமா? அந்த லாட்ரிக்கு பிறந்த புள்ள ஒன்றுக்குது பார். அது சுரண்டர லாட்ரியிலேருந்து திருடுற லாட்ரி வரைக்கும் லாட்ரி வித்தவனோட மருமகன். அந்த திருட்டு பையனை பக்கத்தில் வச்சு இவன் சுரண்டலை ஒழிப்பானா. இன்னொருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான் தெரியுமா? ஒரு 4.25 அடியில் ஒருத்தன், அந்த புஷி ஆனந்தா. விளையாட்டுக்கு சொல்லியா, சிரிப்புக்கு சொல்ல. ஒரே இடத்த 10 பேருக்கு விற்ற ஃப்ராடு தான் புஷி ஆனந்த். ஒரு இடத்த 10 பேருக்கு விற்கிற புஷி ஆனந்த் லாட்ரி சீட்டு விற்றே ஊரை கொள்ளடிச்சு ஒலையில் போட்டவனோட மருமகன். இவன் 2 பேரை 2 பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு நாட்டில் நல்லாட்சி தருவேன்னு சொல்கிறானே. நம்ம என்ன அவ்வளோ புத்தி கெட்டு போயா இருக்கிறோம்? அவ்வளோ அவமானப்பட்டு போயா இருக்கிறோம்? இவ்வளவுக்கு மத்தியில் ஆட்சிக்கு வந்துதான் என் தாய்மாரே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். இருக்கிற தாய்மார் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். சித்தாள் வேலைக்கு, ஆபீஸ் துடைக்க, அசிஸ்டன்ட் வேலை, இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்களா இல்லையா? போறீங்க. வேலைக்கு போறீங்க இல்லம்மா? போனா சம்பளம் கொடுப்பான் இல்லம்மா? சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? சம்பளத்தை கொண்டாந்து யார்கிட்ட கொடுப்பீங்க கேட்டா பதில் சொல்லுமா? புருஷன்கிட்ட கொடுப்பாங்களாம். புருஷர் வாங்கிக்குவார். புருஷர் நைட்டு வாங்கிட்டு மேட்ரு போட்டு தூங்கிடுவார். காலையில் மறுபடியும் அதே வேலைக்கு தானே போகணும். போனால் எழுந்துக்கலாம், பிளிட்டு வச்சு புடவை கட்டலாம், லூஸ் சேர் போட்டு பேண்டு போட்டுக்கலாம், சைடில் ஒரு சிங்கிள் ரோஸ் குத்திக்கலாம், ஆச்சா ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம். சாதா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் சாதா செப்பல், கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஐஹில்ஸ் செப்பல் போட்டுக்கலாம். போட்டுக்குன்னு எல்லாம் முடிஞ்சு எந்த புருஷர்கிட்ட நைட்டு சம்பளம் கொடுத்தியோ அந்த புருஷர்கிட்ட போய், அத்தான்
பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா? இதை நீங்கள் கேட்டதை பார்த்து, நீங்கள் கையேந்தியதை பார்த்து உன்னை பெற்ற தாய் தந்தை அழுதானோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி அழுதான், போட்டான் கையெழுத்து. அது உனது விடியல் பயணம் ஆச்சா. வாரிசு அரசியல், ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது, இது தப்பாடா? ஒருத்தர் 2 பை தூக்கிட்டு போறான்னு வச்சுக்க சாமி, பாவம் பார்த்து ஒரு பை வாங்கிக்கலாம். ஒரு மூட்டை மேலே ஒரு மூட்டை வச்சுன்னு போறான்னு வச்சுக்க, மேலே இருக்கிற மூட்டையை இறக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா புள்ள பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து உதவி பண்ணுற வேலையா அது? அர்த்தம் வந்து உதவி பண்ணுமா? அதுக்கு அவமானம் இல்லை. எங்களை பார்த்து வாரிசு அரசியல். எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார், தளபதிக்கு ஆண்மை இருந்தது, அண்ணன் உதயநிதி பிறந்தார், உதயநிதி ஆண்மை இருந்தது, இன்பநிதி பிறந்தார். உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, ஒரு லெட்டர் தரேன், மாசு அண்ணனை போய் பாருங்க. இப்போ அரசாங்கமே கருத்தரிப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏன் எங்களை பார்த்து வயிற்றுல வச்சுக்கிறீங்க? எல்லாரும் சொன்னாங்க, இங்க எங்களை எதுக்குற ஒரு கட்சி கூட உருப்படியா இல்லடா, ஏன்னா இது சத்தியத்துக்கு பிறந்தவன்டா எங்க அண்ணன் தளபதி. அதிமுக ஒரு இலைய சசிகலா கிளம்பி போயிடுச்சு, ஒரு இலைய பன்னீர்செல்வம் கிளம்பி போயிட்டான், காம்பை மட்டும்தான் வச்சிருந்தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த காம்புலையும் பாதியை செங்கோட்டையும் கிள்ளிட்டான். இப்போ என்ன மசுரை வச்சு நீ ஓட்டு கேப்ப சொல்லுமா? அப்புறம் அந்த சீமா, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா, கூப்பிட்ட இஷ்டப்பட்டு வந்தா, கர்ப்பமாக்கன கலைச்சேன், உயிரோட உள்ளாமா. இப்போ நான் இவ்வளோ கத்துறது உனக்காக இல்லை. ஒருவேளை இங்கே சீமானோ விஜய் கட்சிக்காரனோ இந்த நான் பேசுகிற ரோடுக்கு வந்தப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா முறத்தாலேயோ தொடர்புத்தாலேயோ அடிச்சுது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க, அதுதான் நான் செஞ்ச பாக்கியம். வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவும் கிடையாது. இங்கே நோட்டீஸில் இவ்வளோ பேர் படித்தேன், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, வட்ட செயலாளர், பகுதி செயலாளர். நான் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பேன்? இல்லை. நான் கண்ணை மூடும் போது கூட திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும், இதை தவிர ஒரு மயிரும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த கட்சி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வாழும், இல்லைன்னா மயிரா போச்சு. எல்லாரும் பேசும்போதுக்கு சொல்லுவாங்க 2026 மறந்து விடாதீர்கள் உதயசூரியன் நான் எந்த எலெக்ஷனில் போனால் கூட நான் கேட்க மாட்டேன், நீ வாழணும்னா சூரியனுக்கு போடு, செத்துறேன்னா விட்டு போ, எனக்கு என்ன அதான் கதை. இப்போ என்ன சொல்கிறான், இந்தி படி. அது ஒரு அக்கா இருக்குது, ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு அக்கா. அது ரொம்ப நாள் தாமரை மலர்ந்தே தீருந்துச்சு. நான் வச்ச ஆப்பிளை பார்த்து மலர்றதே கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. அது இந்தி படித்தா இந்தியா முழுக்க வேலை, தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை. அப்படின்னா மயிருக்கு பானிபூரி வந்து இங்கே விற்கிறான், அங்கே விற்க வேண்டியது தானே. நாங்கள் அங்கே போய் பானிபூரி விற்றா நீ கேட்கலாம் இந்தி படிக்கலன்னு. ஹிந்தி படித்தான், இங்கே வந்து என்ன பண்ணுறான், பில்டிங்கில் கொத்தனார் வேலை செய்கிறான், பெரியாள் வேலை செய்கிறான், சித்தாள் வேலை செய்கிறான். ஆனால் அந்த பில்டிங்கு மேஸ்திரியாக இருக்கிறவன் தமிழ் படித்த ஏன் ஆள். அந்த பில்டிங்கு மேப்பு போட்டு கொடுத்தவன் இன்ஜினியரு, தமிழ் படித்தவன். உங்களுக்கு நீங்கள் சித்தாள் தாண்டா, நாங்கள் இன்ஜினியராக உயர்ந்திருக்கோம். அது கண்ணு பிடிக்கல, அதை அடிக்க பார்க்கறதுக்கு இந்தியை கொண்டாந்து உள்ளே விடுறோம். இப்போ பசங்க கழுத்தை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குதா இல்லையா? பள்ளிக்கூடம் போகிற பசங்க, பொம்பளை பசங்கள்லாம் பாரு, அந்த +1 +2லாம் பேக்கை கைட்டு வச்சாலும் அது குஞ்சிக்கினே தான் போகும். ஏன் பொதி? இவன் இன்னொரு புக்கு அதில் சொருவு, 3வது மொழி ஒன்று படி. எங்களுக்கு வேணான்னா அதாவது வசந்த மாளிகை சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும், மனோகரன் வாணிஸ்டியை கெடுக்க போவோம். அப்போ சிவாஜி புல் போதை. அப்போ சொல்லுவார், இஷ்டம்னா விடப்படாது, வேணான்னா விலை மாதம் இருந்தாலும் தொடக்கூடாது. நாங்கள் வேணான்னா விட்டு போயேண்டா, நீ இன்னொன்று படித்தாதான் துட்டு தருவேன்னு சொன்னேன், உன் துட்டு என் மயிருக்கு சமம்னு சொல்லிட்டாரா இல்லையாங்க அண்ணன்? சொல்லிட்டோமா இல்லையா? இப்போ அதுக்கு பணத்தையும் ஒதுக்கிட்டோமா இல்லையா? இது தாண்டா தளபதி, அதுதாண்டா எடப்பாடி. எடப்பாடி என்ன பண்ணியிருப்பார்? அவர் காலை நக்கறதையோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போ தொட்ட செருப்பு இன்னும் அப்படியே பளிச்சுனுக்கு தான் சசிகலா செருப்பு. அப்படி இல்லை நாங்கள். இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை மந்திரி அவனுக்கா தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. அவர் வந்த அப்புறம் தான் தெரியும். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு,
75 லட்சம் மெம்பர் இந்த திமுகவுக்கு சேர்த்து கொடுத்த ஆம்பளை எங்கள் அண்ணன் உதயநிதி. செஸ் ஒலிம்பியாடு ஷார்ட் பீரியட்ல நடத்த முடியுமான்னு கேட்டான். கொடுத்து பாடுறா, நான் கலைஞரோட பேரன், நடத்துறனா இல்லையா பாடுறா, நடத்தி காட்டினாரா இல்லையா? ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆசியாலே எவனும் நடத்தலை, எங்கள் அண்ணன் நடத்தி காமிச்சாரா இல்லையா? இப்போ ஊருக்கெல்லாம் போங்க, கிராமத்தில் இங்கே தெரியாது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அந்த ஊரில் என்ன விளையாட்டு நிறைய விளையாடுறாங்களோ கேட்டு அந்த கிட்ட வாங்கி வச்சு அதை காலில் வாங்கிட்டு போகலாம், விளையாடலாம், சாயந்தரம் எடுத்தாந்து கொடுக்கலாம். இன்னும் ஆகும். இது மாதிரி ஒரு 1000 டோனி தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான், 10,000 டெண்டுல்கர் தமிழ்நாட்டிலேருந்து உருவாவான். தமிழ்நாடு பெருமை உலகெல்லாம் பேசும். இதை நினச்சி தான் இதை பண்ணுறோமே தவிர இந்த மக்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று நிர்ணயித்து வாழ்கிறோம். ஐயா கலைஞர் வாழ்ந்தார். கோபாலபுரம் வீடு, அர்த்தம் மசூதிக்கு இடம் கொடுத்தா வீடு கட்டிக்கிறான், கோயிலுக்கு கட்ட இடம் கொடுத்தா வீடு கட்டிக்கிறான். அவ்வளோ பெரிய வாழ்ந்த வீட்டை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாரா இல்லையா தாத்தா? தகப்பன் தான் வாழ்ந்த வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்தால் மகன் தன் மனைவியோடு சேர்த்து தன் உடலை தானமாக கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. மறந்து விடாதீர்கள். உயிரை கொடுக்கிறோம், உடலை கொடுக்கிறோம், சொத்தை கொடுக்கிறோம், சுகத்தை கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு கட்சி வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தால் மட்டுமே தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ முடியும். அதை மனதில் வைத்து என் தாய்மார்களே, உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன். வாக்களிப்பீர், உதயசூரியன் வாழ வைப்பீர். தமிழ்நாட்டை வெல்வோம், 200 படைப்போம். வரலாறு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.